ஜல்லிக்கட்டு போல மஞ்சு விரட்டிற்கும் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் மற்றும் வீரத்தமிழர் வடமாடு மஞ்சு விரட்டு பேரவையின் மாவட்ட தலைவர் KT பாலாஜியிடம் நமது செய்தியாளர் பாலமுருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில தற்போது மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல ஏராளமான காளைகள் தயாராயிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு வடமஞ்சு விரட்டிற்கு தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்றி அது ஒரு வழிவகுத்திருக்காங்க. இப்ப மஞ்சு விரட்டிற்கு ஒரு தனி சட்டம் இயற்றி அதை வழிவகை செய்ய வேண்டும் சொல்லி கோரிக்கை எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அதுல பொறுப்புல வேற இருக்கீங்க. தமிழக அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்க வைக்கிறீங்க? இழப்பீடு வெளிவரட்டு மஞ்சு விரட்டுக்கு வீரர்கள் காயம்பட்டா அரசு கொடுக்கணுங்கிறது எங்களோட ஒரு பெரிய கோரிக்கை. நாங்க எங்க ஜல்லிக்கட்டு பேரவையும் இதுல இணைந்து ஐயா ராஜசேகரன் ஐயாவோட நாங்க பல்வேறு கட்ட கோரிக்கையில அமைச்சரிடத்துலையும் வச்சிருக்கோம். அரசு ஐயா முதலமைச்சர் ஐயா கண்டிப்பா இந்த விஷயத்த கொஞ்சம் செவிசாய்ச்சு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கும், எல்லா வீரர்களுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு இந்த விரட்டு மஞ்சட்டுக்கு ஒரு தனி சட்டம் இயற்றி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மண்ணோட விளையாட்டு என்னைக்கும் அழியாம இதே மாதிரி நடக்குங்கிறது எங்க மாதிரி ஆளுகளோட ஒரு கோரிக்கை. மற்றபடி இதுல விரட்டு மஞ்சட்டுல என்ன வித்தியாசம்னா, வாடியில இத்தனை வீரர்கள் உள்ள வருவாங்க, ஒரு எல்லைக்கோடு இருக்கு, கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு, மாட்டை பிடிச்சுக்குவாங்கன்னு இருக்கு. விரட்டு மஞ்சட்டு அப்படி கிடையாது. விரட்டு மஞ்சட்டுங்கிறது ஒரு மாட்டை வீரர்கள் அவங்க நினைக்கிற மாதிரி அதை துன்புறுத்துறதோ இது பண்றதோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. திறந்த வெட்டவெளி வயல் பொட்டல்ல மாடை அவுத்துடுறாங்க. அது இனப்பெருக்கத்துக்கு தான். இந்த விரட்டு மஞ்சட்டோட குறிக்கோளே என்னன்னு கேட்டீங்கன்னா, இனப்பெருக்கம்ங்கிற ஒரு பெரிய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அது போய் பக்கத்து ஊருக்கு போவோம், அங்க உள்ள மாடுகளோட சேர்ந்து பண்ணி அந்த இனப்பெருக்கம் தான் எங்களுக்கு மெயின். இதை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள அடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆயிருக்கு. அதை மட்டும் அரசு இது பண்ணி இதுல உள்ள நடைமுறை சிக்கல்களை எடுத்து விட்டு இன்சூரன்ஸ் மெயினா எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். இழப்பீடு அரசு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் எங்களை மாதிரி மஞ்சவிரட்டு ஆர்வலர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு உதவியா இருக்குங்கிறது எங்களோட கோரிக்கை. விரட்டு மஞ்சு விரட்டிற்கு தமிழக அரசு புது சட்டம் இயற்ற வேண்டும் என்பதே மாடு வளர்ப்போரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக காரைக்குடியிலிருந்து பாலமுருகன்.